லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். இதை யார் தடுத்தாலும் இந்த சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். அப்பா சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ கேளுடா. சும்மா உங்க அம்மா சத்தம் போடுறான்னு பயந்துகிட்டே இருந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நான் என்ன செய்வேனே உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் சொல்றத யாரும் கேட்க போறதில்ல. என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். இப்பவே கிளம்புறேன். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிளம்பு. அப்பா என்ன சொல்றீங்க? சும்மா இத்தனை நாள் செத்து போயிடுவேன்னு பயமுறுத்திட்டு இருந்தா இப்போ வீட்டை விட்டு போயிருவேன்னு பயமுறுத்துறான். இவளுக்கு இதே வேலையா போச்சு. இதுக்கெல்லாம் பயந்து நீங்க உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கடா. எங்க போறாலும் போகட்டும். என்னங்க நீங்க? ஐயோ வேதா சொல்றத கேளுமா. வேதா அவசரப்படாத. இல்லக்கா, நான் இல்லன்னாதான் என்னோட அருமை இவங்களுக்கு தெரியும். நான் போறேன். ஐயோ வேதா என்ன தடுக்காத. வேதா அம்மா சொல்றத கேளு. ஆண்டி சஞ்சய் அம்மா போகாதீங்க. அம்மா ப்ளீஸ் வேதா ப்ளீஸ் போகாதீங்க. கால்ல வேணா விழுற. போகாதீங்கம்மா. சொன்ன கேளு வேதா. ப்ளீஸ்மா. கைய விடு. மா கைய விடுன்னு சொன்னேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலிதான். அத கழட்ட முடியாதுன்னு வீம்பா இருக்கல்ல. என்ன தொடுற அருகதை உனக்கு இல்ல. அவர் சொல்றத கேட்டு நான் இல்லாத இந்த வீட்ல நீ சந்தோஷமா வாழ்ந்துக்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. சஞ்சய் வேண்டாமா. தள்ளு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சஞ்சய் தள்ளுன்னு சொன்னேன். நான் சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாமா. சொன்ன கேளு. போக கூடாது. இங்கே இருங்கம்மா. அம்மா பாருங்க. ஏன் இப்படி பண்ற? அம்மா ப்ளீஸ். யாரும் என்ன தேடி வரக்கூடாது. அம்மா வேண்டாமா. அம்மா இங்கே போகாதீங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாமா. ப்ளீஸ். எங்கேயும் போகாதீங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்க. அம்மா வேண்டாமா. தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்கம்மா. அம்மா வேண்டாமா. அம்மா இல்லைங்க. அம்மா டேய் சஞ்சய், எல்லாரும் உள்ள போங்கடா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளால வேற எங்கேயும் போக முடியாது, போகவும் மாட்டான். அவ கோவம் குறைஞ்சதும் திரும்பி வந்துருவா. அப்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க? ஏய் நான் சொல்றதாண்டா நடக்கும். நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உள்ள வாங்க. அப்பா நில்லுங்கப்பா. நாங்க நல்லா இருக்கணும் தான் நீங்க இதெல்லாம் செய்றீங்களா? இல்ல அம்மாவை கோவப்படுத்தணும்னு அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் செஞ்சு அவங்களை ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்க வீம்பா இருக்கீங்களா? அவளை நான் ஜெயிக்கிறது. டேய் அவ என் பொண்டாட்டிடா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியலப்பா. நாங்க அவ்வளவு சொல்றோம், கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா அதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லடா. நான் என் பசங்களோட நல்லதை மட்டும்தான் நினைக்கிறேன், அதுதான் அர்த்தம். அம்மா கோவப்படுவான்னு நீங்க எல்லாம் ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சா இந்த ஜென்மத்துல நீங்க சேரவே முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதும் நடக்காது. இப்படிலாம் தடாலடியா ஏதாவது முடிவெடுத்தாதான் ஒரு நல்லது நடக்கும். டேய் உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகும் உங்களை பிரிச்சு வைக்க சுத்தி பல சதி நடந்துட்டு இருக்கும் போது அதை ஜெயிக்கணும்னா நான் எடுக்கிற முடிவுதான் சரி. நாளைக்கே உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வை, அதை பார்த்து உங்க அம்மா மனசு மாற சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் அவ அப்படியே தான் இருப்பான். டைம் வேஸ்ட் பண்ணாம 2 பேரும் போய் ரெடி ஆகுங்க. வாங்க 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 உள்ள போலாம்.
10 மாசம் சுமந்து பெத்த அம்மாவை விட ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிடுச்சா சஞ்சய்? இந்த மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்ல. ச்சே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் துடிச்சதை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்க வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி ஆண்டியே இந்த வீட்டை விட்டு துரத்திட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் பிரீத்தி. எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. சஞ்சய், நீ பண்ண தப்புக்கு ஏன் என் பொண்ணு கிட்ட கோவப்படுற? உன் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அந்த பாவத்துக்கு ஆளாயிராத. வா பிரீத்தி. வாமா. மனசா, அப்பா. வித்யா எங்கம்மா? ரெடி ஆயிட்டாளா? இல்லப்பா, அண்ணி அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாப்பிட சொன்னா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பிடிவாதமா இருக்காங்கப்பா. ஏமா இப்படி பண்றா? நீங்க அம்மா கூட சண்டை போட்டது அன்னைக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. இது என்ன புதுசாவா நடந்துட்டு இருக்கு? எதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? நீ வாமா. வா. வித்யா, ஏமா இப்படி பண்ற? நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. சாப்பிட்டு ரெடி ஆகுமா? அத்தை திரும்பி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் மாமா. அவங்க எங்களை முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க சேர்ந்து வாழவும் மாட்டோம். என்னம்மா நீ? உங்க அத்தைய நீ இன்னைக்கு நேத்தா பாக்குற? அவ கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது? அவ திரும்ப வந்துருவா, அது பிரச்சனை இல்ல. ஆனா அவ இப்ப உங்களை ஏத்துக்க மாட்டான். அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. சொல்றதை கேளுமா. எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல மாமா. எங்களை மீறி நீங்க அத்தை கிட்ட சண்டை போட்டது பெரிய தப்பு. இது வரைக்கும் ஒரு தடவையாவது வீட்டை விட்டு போயிருக்காங்களா? ஆனா இப்ப போயிருக்காங்கல்ல. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா மத்தவங்க என்ன பேசுவாங்க? மருமகளா வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாமியார வீட்டை விட்டு துரத்திட்டானு என்ன பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? என்னம்மா நீ ரொம்ப நியாயம் பேசுற. உன்னை அவ வீட்டை விட்டு துரத்த ட்ரை பண்ணும்போது அவ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாளா? அந்த நியாயம் இங்க வேண்டாம் மாமா. நீங்க அத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. டேய் சஞ்சய், என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பேசுறா? நான் பேச வேண்டியதான் அவளும் பேசுறா. அம்மாவை எதிர்த்து நாங்க வாழணும்னு முடிவு பண்ணிருந்தா அதை நாங்க எப்பவோ பண்ணிருப்போம்பா. ஆமாமா. இத்தனை நாள் பொறுமையா வெயிட் பண்ணிருக்க மாட்டோம். நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க எங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு தேவையில்லாம அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுல எங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. முடிவா நீங்க 2 பேரும் என்னதான்டா சொல்றீங்க? அம்மா திரும்ப வீட்டுக்கு வரட்டும். நடந்த எல்லாத்துக்கும் நீங்க அவங்க கிட்ட சாரி கேளுங்க. அவங்க எங்களை மனசார ஆசீர்வாதம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நாங்க எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். சரிடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் மருமகளுக்காக நான் அதையும் செய்யறேன். விஜய், அப்பா, உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவ கோவப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்கல, அப்பாவே உங்ககிட்ட சாரி சொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இனி உங்களை மீறி இந்த குடும்பத்துல எந்த விஷயமும் நடக்காதுன்னு சொல்லி அவளை திரும்ப வீட்டுக்கு வர சொல்லு. ரிங் போது எடுக்க மாட்டாங்கப்பா. மறுபடியும் போட்டு பாரு. அப்பா, பண்ணிட்டேன், எடுக்க மாட்டாங்கப்பா. அவ கோவத்துல அட்டன் பண்ணாம இருப்பா, நீங்க கால் பண்ணுங்க. உங்க காலை கண்டிப்பா அட்டன் பண்ணுவா.
என் போனையுமே அட்டன் பண்ண மாட்டா. உங்க எல்லார் மேலயும் அவளுக்கு கோவம் இருக்கலாம். ஆனா நான் பண்ணா அவ கண்டிப்பா அட்டன் பண்ணுவா. இப்ப என் போனையும் எடுக்க மாட்டாளே, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்பா எல்லாம் உங்களால வந்தது. தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட்டீங்க. இப்ப பாருங்க, இப்ப அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காம பிரச்சனை பண்ணீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? டேய், எல்லாரும் சேர்ந்துகிட்டு நான் ஏதோ குற்றவாளி மாதிரி பேசாதீங்கடா. டேய், நான் எப்பவும் போலதானடா பேசினேன். ஆனா அதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போவான்னு யோசிக்கலடா. இத்தனை நாள் எங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்திருக்கு, அப்பெல்லாம் இப்படி ஆனதே இல்லையே. அதாங்க எங்களுக்கு பயமா இருக்கு. அம்மா தப்பா ஏதாவது முடிவெடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏய் மனசா, என்னம்மா நீ? அம்மா ரொம்ப தைரியமானவமா. அவ இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டா. அவளுக்குலாம் ஒன்றும் ஆயிருக்காது. அப்பா இப்ப அம்மா எங்கதான் இருக்காங்க? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவ ரொம்ப வைராக்கியமான ஆளு. அவளோட ஈகோவை நீங்க ரொம்பவும் டச் பண்ணிட்டீங்க. அதான் அவ அப்படி ஆவேசமா போனா. அவளுக்கு எப்பவும் சப்போர்ட்டா நிக்கிற அவ பசங்களையுமே நீங்க மாத்திட்டு தான் அவ நினைக்கிறா. இப்ப எல்லாமே அவ கையை மீறி போயிருச்சேன்னு அவ யோசிச்சிருப்பா. ஹலோ ஹலோ விஜய் சாரா? ஆமா, நீங்க? நான் பீச் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். வேதா மேடம் இப்போ வீட்டில் இருக்காங்களா சார்? இல்ல, அவங்க வெளியே போயிருக்காங்க. எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், பீச்சில் ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கு. லேடிஸ் தான், வயசு 50 இருக்கும். முகம் மட்டும் சரியா அடையாளம் தெரியல. பக்கத்துல மேடமோட கார் நிக்குது. ஆனா அவங்கள இங்க ஆளை காணோம். ஒரு டவுட்டுக்கு தான் கால் பண்ணேன் சார். மேடம் நல்லா இருக்காங்களா சார்? என்னடாச்சு? ஏய் அழாம என்ன விஷயம்னு சொல்றா. என்னாச்சு? ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா? அம்மா ஏமா அப்படி பண்ணீங்க? அம்மா கிட்ட இருக்காங்க. அம்மாவுக்கு என்னாச்சுடா? யாரா கால் பண்ணாங்க? என்னாச்சுன்னு சொல்றா. விஜய், அம்மாக்கு என்னாச்சு? எங்க இருக்காங்க சொல்றா. விஜய் விஜய், என்னாச்சுடா சொல்றா. பயமா இருக்குன்னா மனசா நீ அழாத. கொஞ்சம் பொறுமையா மனசா. விஜய் என்னாச்சு சொல்றா. என்னாச்சு? நோ 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 நோ, வேதா அப்படி பண்ணிருக்க மாட்டா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. வேதா, வேதா. யாரும் அழ வேண்டாம். அது என் வேதாவா இருக்காது. ஆடா போய் பாப்போம். வாங்க விஜய், எழுப்புமா அவனை, எழுப்பு. என்னம்மா, நிஜமாவே ஆண்டி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சுக்கிட்டாங்களா? தெரியலையேடி. அவ கோமா போனதை பார்த்தா எனக்கே பயமா இருந்துச்சு. எதுக்கும் நாமளும் போய் பார்ப்போம். வா போ.
இதோ அவங்க வந்துட்டாங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேதா அம்மா இங்க இல்லப்பா. சார் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. என்னாச்சு சார்? சார் நீங்க போய் பாருங்க. அது எங்க அம்மாவா இருக்காது சார் சார். நீங்க போய் பார்த்துட்டு அடையாளம் சொல்லுங்க. சார் அது எங்க அம்மாவா இருக்காது சார். சார் ஒரு சந்தேகத்துல தான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கோம். அது வேதா மேடமானு கன்ஃபார்மா தெரியல. நீங்க வந்து பாருங்க, முகத்தை பார்த்துட்டு அடையாளம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். சஞ்சய் ஐயோ சஞ்சய் அது கண்டிப்பா உங்க அம்மாவா இருக்காது. டேய் வேதா அப்படி பண்ண மாட்டானா? டேய் சொன்னா கேளுடா, அழாதடா அழாத. வேதா அப்படி பண்ண மாட்டானா? எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவ என்னை ஏமாத்த மாட்டான். சஞ்சய் அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டானா? அழாதீங்கப்பா. அது வேதாவா இருக்காதுடா. அழாதீங்கப்பா. என்னப்பா எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நீங்க அழறீங்களேப்பா. அப்பா அப்பா அம்மா கொண்டா இருக்காதுப்பா. சார் ப்ளீஸ் யாரும் அழாதீங்க. அது வேதா மேடம் இருக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கங்க. அம்மா கொண்டா இருக்காதுடா. வாங்க வாங்க சார், வரல. வாங்க வாங்கப்பா. வரலடா. வாங்க. என்ன விட்டுரு. சார் பாருங்க. வேணாம் சார், வேணாம் சார், அதை திறக்காதீங்க சார். வேணாம் வேணாம் சார், வேணாம். சார் என்னாச்சு சார், ஏன் வேணாம்னு சொல்றீங்க? இல்ல அது என் ஒய்ஃபா இருக்க சான்ஸே இல்ல. நீங்க அந்த முகத்தை எங்களுக்கு காட்ட வேண்டாம் சார். அவ இல்ல. வேண்டாம் சார், காட்டாதீங்க. ஒரு டவுட் தானே சார். வேண்டாம் சார். சார் பாருங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம் சார் அடையாளம் சொன்னா தானே ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். வேண்டாம். அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அவ இல்ல அது. அவ இல்ல. டேய் அவ எங்கேயோ நல்லா இருக்க. இது அவ இல்ல. அவ இல்ல. இல்ல என்னால பார்க்க முடியாது. என்னால பார்க்க முடியாதுடா. அவ வேதா இல்ல. அது வேதாவா இருக்காது. அப்பா நான் வரமாட்டேன். அப்பா நில்லுங்க. நான் வரமாட்டேன்டா. அப்பா அப்பா இருங்கப்பா. அது வேதா இல்ல. அப்பா அது நிச்சயமா வேதா இல்ல. அப்பா நான் வரமாட்டேன். அப்பா அவ இல்ல. அப்பா அது அவ இல்ல. அப்பா வேதா இல்ல, வரமாட்டா. எனக்கு நல்லா தெரியும். இது அவ இல்லடா. நிச்சயமா இல்ல. அது அவ இல்ல. நான் வேணும்டா அவகிட்ட சண்டை போட்டு வித்யா நல்ல பொண்ணுன்னு அவளுக்கு புரிய வச்சேன். அதுக்காக அவ எப்படி பண்ணிட்டாளடா. ஐயோ அழாதீங்க, அது நம்ம வேதாவா இருக்காது. டேய் சஞ்சய், அது வேதா இல்லடா. இல்ல வேதா இல்ல. வேதா இல்ல. வேதாவா இருக்கக்கூடாதுடா. டேய் அவகிட்ட நான் மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன்டா. எப்படியாவது அவளை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்த்துடுறா. அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ
வர முடியாது. உள்ளுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் மாமா அவங்கள வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க? உங்களோட கோபம் இப்ப நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா? நானும் வேணாமும் இன்னைக்கு நேத்தா சண்டை போடுறோம். இது எங்க வாழ்க்கைடா, எங்க வாழ்க்கையோட இயல்புடா. அவ தப்பு செஞ்சா நான் கண்டிப்பேன், நான் தப்பு செஞ்சா அவ கண்டிப்பா. அப்படி தானடா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்காக எங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா ஆயிடுமா? மாட்டா அழாதீங்க சார். பாடியை ரெக்கவர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது சார். நீங்க வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்க ஃபர்தரா அடுத்தடுத்து என்ன பண்ணணும் பார்ப்போம். ப்ளீஸ் நான் வரல, நான் வரல. அப்பா போய் பார்க்கலாம். நான் வந்து பார்க்க முடியாது. நான் வரல, நான் வரல. அவ வேதா இல்ல. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, போங்க. சார் வாங்க சார், நீங்களாவது வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க சார். போவாதடா. போவாதடா. அவ இல்லடா, அது வேதா இல்லடா. சஞ்சய் போவாதடா. மனசு நீ அப்பா கூட இரு. விஜய் போவாதடா.